இந்த மீனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இவ்வளோ அழகாக இருக்கிற மீன் டேஸ்ட்லேயும் இதாங்க வேறு லெவல் அழகு. இந்த மீனை அடிச்சிக்க மீனே கிடையாது. உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்துலேருந்து நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருதுங்க. இந்த மீன் ஒரு சீஃப் கெஸ்ட் போல் வருது. இது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் 1ல் யார் அந்த பொசிஷனில் இருக்காங்களோ அது போல் தாங்க கடலில் இந்த மீன் தாங்க இருக்கிறதுலே விலையும் அதிகம், இருக்கிறதுல சுவையும் ஒரு அதிகமான ஒரு மீன். வஞ்சரத்தோட அதிகமான ஒரு சுவை கொடுக்குற மீன் தான். இந்த மீன் ஏன் அதிகம் பேசப்படுறது இல்லைன்னா, ஏன்னா அந்த வஞ்சர மீன் அதிகமான பீஸ் போட முடியும். 20 கிலோ 30 கிலோ கிடைக்குன்னு எல்லா ஹோட்டலு ரிசப்ஷனு அது போல் இடத்துலலாம் அந்த மீனை பீஸ் போட்டு எல்லோரும் கொடுக்கணும்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இதுமாரி வவ்வா மீனில் கொடுக்க முடியாது. ஏன்னா இது 2 கிலோ 3 கிலோ அதிகபட்சம் ஒரு 5 கிலோக்கு மேலே வராதுங்க. அதான் இதோட தன்மை. அதனால தான் இதை அதிகமாக பேசப்படல. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், மீனவர்லேருந்து மீனை அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன் பிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும், வவ்வா தான் ஒரு தரமான ஒரு மீன். நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு வருது. இது 1.5 கிலோ வருது. குரூப்பில் போட போகிறோம். இதோட விலையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிர்ணயிப்போம். இதை யூடியூப்பில் பார்க்குறோம். கட்டாயம் இது போல் மீன்கள் கிடச்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. அது 50 100 200 300 போதுன்னு பார்க்காதீங்க. பணம் இருக்கிறவங்க பையில் எதை வேணாலும் வாங்கி வச்சுன்னு போயினே இருக்கலாம். இந்த மீனை வேறு லெவல் மீன். பணத்துக்காக நினச்சிக்கிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. ஏழைங்களும் சரி, நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் அதிகமான மீன்களை சாப்பிட்டு பார்க்குறது இடத்துல பணக்காரங்க மட்டும் இல்லைங்க, அவங்கள்ட்ட பணம் இருந்தாலும் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அவங்க நிறைய அவங்களுக்கு டைமிங் கிடைக்கல வாங்கிறதுக்கு. அப்புறம் நேர காலம் பார்ப்பாங்க, டைம் காலெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஏழைங்கள்ட்ட பணம் மட்டும்தான் இல்லை. ஆனால் எல்லா மீனுமே வாங்கி சாப்பிட்ற ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. பார்த்த உடனே பிடிச்ச உடனே சாப்பிட்ற அந்த நேரத்தை பார்க்காத ஒரு டைமிங் ஏழைங்கள்ட்ட இருக்குது. இந்த மீனை பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல. ஏழைங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இதை வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுறீங்க. கணக்கு பண்ணி நீங்கள் செலவு பண்ண நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள். கணக்கு இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. வாழ்க்கை இப்படி தான்ன்ற இந்த வாழ்க்கை அப்படியே அட்டகாசமாக வாழறீங்க. நீங்கள் ஏழைங்களும் இதை ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்ணும் தான் என்னோடய ஆசை. நான் இதில் பணத்தையே பார்க்காதீங்க, குவாலிட்டியை மட்டும் பாருங்கள். இது ஒரு தரமான மீன். நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கிடைக்கிறது. யூடியூப்பில் பார்க்குறவங்க கட்டாயம் இது போல் மீன்களை வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.